டெல்லியில் இந்திய மொபைல் காங்கிரஸ் 2025 நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் மோடி, இந்தியாவில் தற்பொழுது 1 GB வயர்லெஸ் டேட்டாவின் விலை ₹1 விடவும் குறைவாகவே உள்ளது. இது நாட்டில் டிஜிட்டல் தொழில்நுட்பம் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைந்திருப்பதை காட்டுகிறது என பெருமிதம் தெரிவித்தார். இந்திய விமானப்படை துணிச்சல், ஒழுக்கம், துல்லியத்தை எடுத்துக் காட்டுகிறது. விமானப்படை வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு வாழ்த்துக்கள் என இந்திய விமானப்படையின் 93வது தொடக்க தினத்திற்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்த வரி விதிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஜோஹோ இமெயிலுக்கு மாறியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அறிவித்துள்ளார். இதற்காக அந்நிறுவனத்தின் தலைமை விஞ்ஞானி ஸ்ரீதர் வேம்பு அவருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். வரும் அக்டோபர் 14ஆம் தேதி சட்டசபை கூட்டத்தொடரில் இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்தும் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தியும் மத்திய அரசு நடவடிக்கை கோரியும் தீர்மானம் கொண்டுவரப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்த கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சென்னையில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றார். போராட்டத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவித்து அந்நாட்டு கொடியுடன் பொதுமக்கள் மற்றும் அவர்கள் ஆதரவாளர்கள் பங்கேற்றனர். மியான்மரின் சாங்யூ நகரில் புத்த மத பண்டிகையின் போது ராணுவ ஆட்சிக்கு எதிராக கூடிய மக்கள் மீது அந்நாட்டு ராணுவம் வெடிகுண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 40 பேர் பலியாகினர், 80 பேர் காயமடைந்தனர். தமிழகம் யாருடன் போராடுகிறது என கவர்னர் கேட்கிறார். 4 ஆண்டுகளாக அவருடன் தான் போராடுகிறது, அதில் வெற்றி பெறும் என துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்தார். நடிகை விஜயலட்சுமி குறித்து அவதூறு பேசிய வழக்கில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தனது சொல், செயல்களால் நடிகைக்கு ஏற்பட்ட வலி, காயத்திற்கு நிபந்தனையின்றி மன்னிப்பு கேட்பதாக சீமான் கூறியுள்ளார். நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிரான பாலியல் புகாரை திரும்பப் பெறுவதாக நடிகை கூறியதைத் தொடர்ந்து வழக்கை ரத்து செய்வதாக சுப்ரீம் கோர்ட் அறிவித்துள்ளது. பிரமாண பத்திரத்தில் கூறியுள்ளதைப் போல் இருதரப்பும் பரஸ்பரம் அவதூறு கூறுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. கரூர் நெரிசலில் உயிரிழந்த 41 பேரில் இதுவரை 33 குடும்பத்தினரிடம் விஜய் வீடியோ காலில் பேசியுள்ளார். கரூரை சுற்றியுள்ள மற்ற மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களிடமும் விரைவில் விஜய் வீடியோ காலில் பேசவுள்ளார் என தாவேக கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்தார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி பாஜக சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை தமிழக போலீசார் விசாரிக்க தடை கோரியும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக பாஜக சட்டப்பிரிவு துணைத் தலைவர் GS மணி என்பவர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். கரூரில் பலியான 41 பேரின் குடும்பங்களுக்கு விஜய் தலா ₹1 கோடி நிவாரணத் தொகையும் தமிழக அரசு தலா ₹50 லட்சம் வழங்க கோரியும் பாஜக வழக்கறிஞர் GS மணி சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளார். மேலும் வழக்கை CBCIDக்கு மாற்றவும், காவல்துறை, மாவட்ட நிர்வாகம், மின்சாரத்துறை மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்குகளில் ஹைகோர்ட்டால் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு எதிராக தாவேக தாக்கல் செய்த மனுவை நாளை விசாரிக்க சுப்ரீம் கோர்ட் மறுத்துவிட்டது. மற்ற மனுக்களுடன் சேர்த்து மறுநாள் அக்டோபர் 10 அன்று விசாரிப்பதாக அறிவித்துள்ளது. கரூர் துயரத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க விஜய் கரூர் செல்ல பாதுகாப்பு கேட்டு DGP அலுவலகத்திற்கு நேரில் சென்று தாவேகாவினர் இன்று மனு அளித்தனர். பாமக நிறுவனர் ராமதாஸை 12ஆம் தேதி வரை பார்வையாளர்கள் சந்திக்க வரவேண்டாம். மருத்துவர்கள் அறிவுரைப்படி அவர் ஓய்வெடுக்க உள்ளார். 13ஆம் தேதி முதல் நிர்வாகிகள், தொண்டர்கள், பார்வையாளர்கள் சந்திக்கலாம் என பாமக தெரிவித்துள்ளது. தங்கம் சவரனுக்கு இன்று ஒரே நாளில் ₹1480 உயர்ந்து ஒரு சவரன் ₹91,080 விற்கப்படுகிறது. இது நகை பிரியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. 1 கிராம் ₹11,385 விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு ₹3 உயர்ந்து ₹170 விற்கப்படுகிறது. 2017 போரூர் அருகே 6 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான வழக்கில் தஷ்வந்த் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் குற்றத்தை உறுதி செய்ய தவறிவிட்டதாக கூறி தஷ்வந்தை உடனடியாக விடுவிக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. ஆந்திராவின் கோனசீமா மாவட்டத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 6 பேர் பலியாகினர், 8 பேர் காயமடைந்தனர். விபத்து குறித்து விசாரிக்கப்படுகிறது. சொகுசு கார் முறைகேடு புகாரில் நடிகர்கள் மம்முட்டி, துல்கர் சல்மான், பிருத்திவிராஜ் தொடர்புடைய 17 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தினர். வேதியியலுக்கான நோபல் பரிசு 3 விஞ்ஞானிகளுக்கு கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் சுசுமு கிடகாவா, ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ரிச்சர்ட் ராப்சன், அமெரிக்காவைச் சேர்ந்த ஒமர் எம் யா ஆகிய மூவருக்கும் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது.
இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை மும்முரமாக நடந்து வரும் நிலையில் விடுவிக்கப்பட வேண்டிய பிணை கைதிகளின் பெயர் பட்டியலை இருதரப்பினரும் பரிமாறிக் கொண்டனர். மேலும் காசாவில் உள்ள இஸ்ரேல் படைகள் முழுவதும் வெளியேற்ற வேண்டும் என்று பாலஸ்தீன ஆயுதக்குழு தெரிவித்துள்ளது. சென்னையில் உள்ள அபிராமபுரத்தில் இருக்கும் துல்கர் சல்மான் இல்லத்தில் இன்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் இறங்கினர். மொத்தம் 5 அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டனர். துல்கரின் சினிமா தயாரிப்பு நிறுவனத்திலும் அவர்கள் சோதனையில் இறங்கியிருக்கின்றனர். தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு ரூபாய் 880 உயர்ந்து 90,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு ரூபாய் 100 உயர்ந்து 1 கிராம் ரூபாய் 11,300க்கு விற்கப்படுகிறது. வெள்ளியின் விலையில் மாற்றம் இன்றி ரூபாய் 167க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மயிலாடுதுறையில் தருமபுரம் ஆதீனத்தால் கட்டித்தரப்பட்ட மகப்பேறு மருத்துவமனை இடிக்கப்படாது என்ற நகராட்சி ஆணையரின் கடிதத்தை தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் வாபஸ் பெறப்படுவதாக தருமபுரம் ஆதீனம் அறிவித்தார். பீகார் சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் நிதிஷ்குமார் தான். தொகுதி பங்கீடு விரைவில் முடிவடையும் என பாஜக மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான கிரிராஜ் சிங் தெரிவித்தார். மும்பை முழுவதும் எளிதாக பயணிக்க வசதியாக நகரம் முழுவதும் நிலத்தடி மெட்ரோவை கொண்டுள்ளது. மும்பை போன்ற ஒரு நகரத்தில் இவ்வளவு கவனமாக கட்டுமானத்துடன் நிலத்தடி மெட்ரோவை தொடங்குவது ஒரு பெரிய சாதனை என பிரதமர் மோடி தெரிவித்தார். பாகிஸ்தானில் தெஹ்ரீக்-இ-தலிபான் என்ற பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்தவர்கள் நடத்திய தாக்குதலில் ராணுவத்தினர் 11 பேரும் பயங்கரவாதிகள் 19 பேரும் இறந்தனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கருக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கை அக்டோபர் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து புதுக்கோட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூர் சம்பவத்தில் உறவுகளை இழந்தவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களின் வழியில் பங்கெடுத்துக் கொள்வதால் நான் அமைதியாக உள்ளேன். என் அமைதியை பயன்படுத்தி அவதூறுகளை வதந்திகளை பரப்பாதீர்கள் என தவேகா துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். பீகாரை தொடர்ந்து அனைத்து மாநிலங்களிலும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் செயல்படுத்த இருப்பதாக அறிவித்துள்ளது. ஜனநாயகத்தை குழித்தோண்டி புதைப்பதற்கு சமம். இதை தமிழகம் நிச்சயம் அனுமதிக்காது என அமைச்சர் நேரு கூறியுள்ளார். பாரதிய ஜனதாவின் நடவடிக்கைக்கு தேர்தல் ஆணையம் துணை போகிறதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். காவல்துறை ஈரல் கெட்டுவிட்டது என்று கருணாநிதி சொன்னது போல தற்போதைய ஆட்சியில் நடைபெற்று வருகிறது. காவல்துறையில் உள்ள களைகளை ஸ்டாலின் புடுங்கி எறிய தயங்குவது ஏன் என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் கேட்டுள்ளார். தேர்தல்களில் தில்லுமுல்லு செய்து வெற்றியை ஈட்ட முனையும் பாரதிய ஜனதாவின் நடவடிக்கைகளுக்கு தேர்தல் ஆணையம் துணை போகக்கூடாது என நகராட்சி நிர்வாக அமைச்சர் நேரு தெரிவித்தார். 6 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற தஷ்வந்த் விடுதலை செய்யப்பட்டது குறித்து பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்ட அறிக்கையில் குழந்தைகள் பாதுகாப்பு வரலாற்றில் இன்று ஒரு கருப்பு நாள் என கூறியுள்ளார். தமிழக அரசு நெல் கொள்முதல் நிலையங்களை உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும். நாள்தோறும் சுமார் 500 நெல் மூட்டைகள் மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதை அதிகரித்து கொண்டுவரப்படும் நெல் மூட்டைகள் அனைத்தையும் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்தார். கரூர் செல்ல அனுமதி கேட்டு தாவிக தலைவர் விஜய் தரப்பில் டிஜிபிக்கு கடிதம் இமெயில் மூலம் அனுப்பப்பட்டுள்ளது. இன்று அதை நேரிலும் கொடுப்பார் என தாவிக கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்தார். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் அரசியல் லாபத்துக்காக தமிழக அரசை குறை கூறி வருவதாக ஈரோட்டில் அமைச்சர் முத்துசாமி கூறினார். விஜய் மீது நடவடிக்கை எடுக்க எந்த பயமும் இல்லை. கரூர் சம்பவத்துக்கு காரணம் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பாமகவின் நிலைப்பாடு குறித்து விரைவில் அறிவிப்பேன். வதந்திகளை நம்ப வேண்டாம். தாவேகவுடன் பாமக கூட்டணி வைக்குமா என்பது போக போக தெரியும் என்றார் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவின் தாயார் அம்சவேணி உடலுக்கு திமுக எம்பி கனிமொழி, விசிக தலைவர் திருமாவளவன் ஆகியோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். சுதீஷின் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். மருத்துவ சிகிச்சையில் இருக்கும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவரின் நலன் குறித்து விசாரித்தேன். அவர் முழுமையாக நலம் பெற வேண்டுமென விசிக சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்தேன் என திருமாவளவன் பதிவிட்டுள்ளார். கரூர் நெரிசலில் சிக்கி காயமடைந்தவர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்ற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களிடம் நலம் விசாரித்து தமிழக அரசு அறிவித்த நிவாரண நிதிக்கான காசோலையை வழங்கினார். 18 முதல் 35 வயதுள்ளவர்களின் ஓட்டுகளை சட்டசபை தேர்தலில் திமுக பெற வேண்டுமென இளைஞரணி செயலர் உதயநிதி மாவட்ட செயலர்களுக்கு கரார் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதிக எண்ணிக்கையில் புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் நிர்வாகிகளுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கவும் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
சென்னையில் இளைஞர் பைக் மீது திருமாவளவன் கார் மோதிய விவகாரத்தில் அந்த இளைஞர்தான் வேண்டுமென்றே வம்பு கிழித்ததாக திருமாவளவன் கூறினார். விசியினரில் ஓரிருவர் அவர் மீது கையால் ஓங்கி அடிக்க முயன்றனர். அதற்குள் போலீசார் அவரை தமிழ்நாடு பார் கவுன்சில் அலுவலகத்திற்கு அழைத்து சென்றுவிட்டனர் என்றார். கரூர் சம்பவத்திற்கு தாவேக தலைவர் விஜயை கைது செய்வது தேவையற்றது என முன்னாள் காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி கூறினார். யாருமே எதிர்பாராத அளவிற்கு அதிக கூட்டம் என்பதால் விபத்து ஏற்பட்டதாகவும் கூறினார். திமுக ஆட்சியில் 4.5 ஆண்டுகளில் 6500 படுகொலைகள் தமிழகத்தில் நடந்துள்ளன. பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகளும் நடந்துள்ளன. அதனால் மீதமுள்ள 6 மாதத்திலாவது ஒழுக்கமாக அரசை நடத்த வேண்டுமென திமுகவை பாரதிய ஜனதா மூத்த தலைவர் H. ராஜா வலியுறுத்தினார். சென்னை பெசநகர் பேருந்து நிலையம் அருகே முன்னாள் MP மைத்ரேயன் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. மோப்பநாய் உதவியுடன் போலீசார் நடத்திய சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரிய வந்தது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஒரு வாரத்துக்கு அநேக இடங்களில் கனமழை பெய்யும் வாய்ப்பு உள்ளதால் வானிலை மையம் 12 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுத்துள்ளது. இன்று கோவை, தேனி, திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என அறிவித்துள்ளது. கரூர் துயரச் சம்பவத்தை விசாரிக்க சென்னை ஹைகோர்ட்டால் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு தடை விதிக்க கோரி சுப்ரீம் கோர்ட்டில் தாவேக மேல்முறையீடு செய்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக உள்ள குறுவை நெற்பயிர்கள் புகையான் நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். பயிர் காப்பீடு என்கிற பெயரில் தனியார் நிறுவனம் முறைகேட்டில் ஈடுபட்டு வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவாரூரில் திடீரென பெய்த மழையால் சம்பா சாகுபடி செய்யப்பட்ட சுமார் 500 ஏக்கர் விவசாய நிலத்தில் தண்ணீர் சூழ்ந்தது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள நாகமலை குன்று காடுகளை மாநிலத்தின் 4வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. 32.22 ஹெக்டேரில் அமைந்துள்ள நாகமலையில் 135 பறவை இனங்கள், 138 தாவர இனங்கள், 106 பூச்சிகள், 23 எட்டுக்காலிகள், 17 ஊர்வனங்கள், 10 பாலூட்டிகள் என மொத்தம் 437 உயிரினங்கள் வாழ்வதாக கூறப்படுகிறது. திருச்சி மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்தது. சத்திரம் பேருந்து நிலையம், மத்திய பேருந்து நிலையம், கண்டோன்மெண்ட், திருவெரும்பூர், மண்ணச்சநல்லூர், முத்தரசநல்லூர் உள்ளிட்ட பல இடங்களில் மழை கொட்டி தீர்த்தது. கரூரில் கடந்த செப்டம்பர் 27இல் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி பலியான 41 பேருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் காயமடைந்த 45 பேருக்கு முதல் கட்டமாக தலா 1 லட்சத்திற்கான காசோலைகளை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் சென்று வழங்கினார். தமிழ்நாடு பிராமண சமாஜம் சார்பில் பல்வேறு துறைகளில் சாதனைகள் புரிந்த 6 பேருக்கு சேவா ரத்னா விருதுகளை தமிழக சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் வழங்கினார். மாதம்பட்டி ரங்கராஜ் மீதான புகாரில் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை. நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறையினர் அலைக்கழிக்கின்றனர். மகளிர் ஆணையம் மீது நம்பிக்கை வைத்து புகார் அளித்துள்ளோம் என ஜாய் கிறிசில்டா தரப்பு தெரிவித்துள்ளது. வாணியம்பாடி அருகே வாயில் பிளாஸ்டிக் கவரை அடைத்து குழந்தையை கடத்த முயன்ற வடமாநில இளைஞரை பிடித்து பொதுமக்கள் மரத்தில் கட்டி வைத்து தாக்கினர். அம்பலூர் போலீசார் இதுகுறித்து விசாரிக்கின்றனர். தமிழகத்தில் காலியாக உள்ள காவலர் தேர்வு இறுதிப் பட்டியலை 30 நாட்களில் வெளியிட சீருடை பணியாளர் தேர்வாணையத்திற்கு ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் 1 மணி நேரத்துக்கும் மேலாக பெய்த கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் கோல்ட்ரிப் என்ற இருமல் மருந்தை குடித்த பல குழந்தைகள் பலியாகினர். இந்த மருந்தை தயாரித்த கிளை ஆலை காஞ்சிபுரம் சுங்குவார் சத்திரத்தில் இயங்கியது. இந்த ஆலைக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். குடியிருப்புகள், தெருக்கள், சாலைகளில் உள்ள ஜாதி பெயர்களை நீக்க தமிழக அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. உள்ளூர் மக்களிடையே நிலவும் சூழ்நிலை உள்ளூர் மக்களின் கருத்துக்களை பெற்று மதிப்பாய்வு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. அரூர் அருகே பீர் பாட்டில்கள் ஏற்றி சென்ற சரக்கு லாரி கவிழ்ந்தது. டிரைவர் உடலசுங்கி சம்பவ இடத்திலேயே இறந்தார். அங்கு கூடியவர்கள் பீர் பாட்டில்களை எடுத்து செல்லாமல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பல கோடி ரூபாய் மதிப்பிலான 40 கிலோ திமிங்கல எச்சத்தை விற்பனைக்காக காரில் கடத்தி வந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். திமிங்கல எச்சத்தை பறிமுதல் செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை மதுரவாயலில் மெத்தம்பெட்டமைன் போதைப்பொருள் விற்ற 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் 27 கிராம் மெத்தம்பெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டது. IT ஊழியரை கடத்தி தாக்கிய வழக்கில் நடிகை லட்சுமி மேனனுக்கு முன்ஜாமீன் வழங்கி கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கு சமரசம் செய்துவிட்டதால் லட்சுமி மேனனுக்கு முன்ஜாமீன் வழங்குவதில் ஆட்சேபனை இல்லை என எதிர்மனுதாரர் தெரிவித்தார்.
மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் சுமார் ரூபாய் 19,650 கோடி செலவில் கட்டப்பட்ட நவி மும்பை சர்வதேச விமான நிலையத்தின் முதல் கட்டத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இந்த விமான நிலையம் சர்வதேச விமான சேவைகளை அதிக அளவில் வழங்க உள்ளது. மத்திய சுகாதார அமைச்சரும் பாரதிய ஜனதா தேசிய தலைவருமான ஜே.பி. நட்டா அக்டோபர் 12ஆம் தேதி மதுரை வருகிறார். எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளை பார்வையிடுகிறார். திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்கிறார். அண்ணா நகரில் பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் தலைநிமிர் தமிழனின் பிரச்சார பயணத்தையும் அவர் துவக்கி வைக்கிறார். சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி கவாய் மீதான தாக்குதல் ஒரு நபரின் தனிப்பட்ட தாக்குதல் அல்ல, மாறாக ஒரு நச்சு சித்தாந்தத்தால் அரசியல் அமைப்பின் மீதான தாக்குதல். இது நச்சு சித்தாந்தத்தின் கொடூர முகம் என கவாயின் தங்கை கண்டனம் தெரிவித்துள்ளார். 2014ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் நாட்டின் மின்னணு உற்பத்தி 6 மடங்கு அதிகரித்துள்ளது என்றும் மொபைல் போன் உற்பத்தி 28 மடங்கு அதிகரித்துள்ளது என டெல்லியில் நடந்த இந்திய மொபைல் காங்கிரஸ் 2025 நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசினார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அஜ்மீர் ஹைவேஸில் கேஸ் சிலிண்டர் கொண்டு சென்ற லாரியின் மீது ரசாயனம் ஏற்றி சென்ற லாரி மோதியது. இதில் சிலிண்டர்கள் வெடித்து சிதறியது. தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரமாக போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் ஒருவர் இறந்தார். உத்தரப்பிரதேசத்தின் காசியாபாத் மாவட்டத்தில் உள்ள ஹிண்டன் விமானப்படை தளத்தில் 93வது விமானப்படை தின கொண்டாட்டங்கள் நடந்தன. விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் கலந்து கொண்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். ரயில்களில் டிக்கெட் முன்பதிவு செய்த பயணிகள் எந்தவித கட்டணமும் இன்றி தங்கள் பயண தேதியை மாற்றிக்கொள்ளும் புதிய வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இது அடுத்த ஆண்டு முதல் அமலுக்கு வரும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். பீகாரில் சட்டசபை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் காங்கிரஸ் மத்திய தேர்தல் குழு தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் தில்லியில் இன்று கூடுகிறது. வாக்காளர் திருத்தப் பட்டியல், தேர்தல் பணி, கள நிலவரம், தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களை தேர்வு செய்வது உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட இருக்கிறது. ஏடிஎம் மற்றும் யுபிஐ மூலம் பண பரிமாற்றம் செய்ய இனி பின் நம்பர் தேவையில்லை. ஏடிஎம் மற்றும் யுபிஐயில் இனி முக அடையாளம் மூலம் பண பரிமாற்றம் செய்யும் முறை அறிமுகமாகிறது. முக அடையாள சரிபார்ப்பு முறையை வங்கி மற்றும் நிதித்துறைகளில் செயல்படுத்த ஆதார் முகமை அனுமதி வழங்கியது. தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு பிரதமர் மோடிக்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். குஜராத் முதல்வர் முதல் பிரதமர் வரை தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ளார். நாட்டுக்கு சேவை செய்வதில் மோடியின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு பண்புக்கு சான்றாக உள்ளதாக தெரிவித்தார். சென்னையில் நடிகர் துல்கர் சல்மான் வீட்டைத் தொடர்ந்து கொச்சியில் நடிகர்கள் மம்முட்டி, பிருத்திவிராஜ் ஆகியோர் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்கின்றனர். பூட்டான், நேபாளம் வழியாக சொகுசு கார் இறக்குமதியில் முறைகேடு என புகார் எழுந்ததன் அடிப்படையில் இந்த சோதனை நடக்கிறது. 2 நாள் அரசுமுறை பயணமாக பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் இந்தியா வந்துள்ளார். மும்பை விமான நிலையத்தில் அவரை முதல்வர் பட்னவிஸ், துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்டோர் வரவேற்றனர். அவையில் உரிமைக்காக குரல் கொடுங்கள், ஆனால் லட்சுமண ரேகையை தாண்டாதீர்கள் என்று ராஜ்யசபா எம்பிக்களுக்கு துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வானிலையில் நிலவிய திடீர் மாற்றம் காரணமாக டெல்லியில் கனமழை பெய்தது. விமான சேவையும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக ஜெய்ப்பூர், லக்னோ, சண்டிகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு 15 விமானங்கள் திருப்பிவிடப்பட்டன. கர்நாடகாவில் கடந்த மாதம் 22ஆம் தேதி ஜாதிவாரி சர்வேயை மாநில அரசு துவங்கியது. பணிகள் முடிவடையாததால் வரும் 18ஆம் தேதி வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவுக்கு புலம்பெயர்ந்த தமிழ் பேசும் சிறுபான்மையின மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்குவதற்கான திருத்தத்தை விரைவாக மேற்கொள்ளும்படி மத்திய அரசுக்கு அழுத்தம் தரப்படும் என அம்மாநில முதல்வர் பினராயி விஜயன் உறுதியளித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் விழாவில் பூத்தட்டு வீதி உலா விமரிசையாக நடந்தது. 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பூத்தட்டு எடுத்து வீதி உலா வந்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி, வலசைப்பட்டி முத்தாலம்மன் கோவில் சாத்திரை திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் தீபம் ஏற்றியும் மாவிளக்கு சட்டி எடுத்தும் ஆண்கள் மெழுகுவர்த்தி ஏந்தியும் வழிபட்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தீபாவளியையொட்டி வரும் 20ஆம் தேதி தீபாவளி ஆஸ்தானம் நடைபெறவுள்ளது. இதன் காரணமாக அன்றைய தினம் கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவ சேவை ஆகியவை ரத்து செய்யப்படுவதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் மீனாட்சிபுரம் ஸ்ரீ செல்லாயம்மன் கோயிலில் கொடை விழா கோலாகலமாக நடந்தது. பறவை காவடி எடுத்து வந்தும் அலகு குத்தியும் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர்.
திருச்சி துவரங்குறிச்சி பூதநாயகி அம்மன் கோயில் பூச்சொரிதல் விழாவில் முக்கிய நிகழ்வான பொன்னூஞ்சல் விழா விமரிசையாக நடந்தது. தொடர்ந்து அம்மன் வீதியுலா நடந்தது. தஞ்சாவூரில் பிரசித்தி பெற்ற புன்னைநல்லூர் மாரியம்மன் ஆலய தெப்பத் திருவிழா விமரிசையாக நடந்தது. ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். அப்போது இந்தியாவிற்கு வரவேற்க ஆவலுடன் காத்திருக்கிறேன் என பிரதமர் மோடி கூறினார். மாற்றத்தை ஏற்படுத்தும் அதிபர் டிரம்ப். மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்ட டிரம்ப் மேற்கொண்டு வரும் முயற்சியை நாங்கள் ஆதரிப்போம் என கனடா பிரதமர் மார்க் கார்னி கூறினார். கலிபோர்னியாவில் தீபாவளிக்கு அரசு விடுமுறை அளித்துள்ளது. இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்ததற்கு இந்திய, அமெரிக்க மற்றும் இந்து சமூகங்கள் பாராட்டியுள்ளன. இந்திய வம்சாவளியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆஷ்கல் ரா மற்றும் டாக்டர் தர்ஷனா பட்டேல் ஆகியோர் இணைந்து இந்த மசோதாவை எழுதியுள்ளனர். மியான்மரின் சாங்யூ நகரில் புத்த மத பண்டிகையின் போது ராணுவ ஆட்சிக்கு எதிராக கூடிய மக்கள் மீது அந்நாட்டு ராணுவம் வெடிகுண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 40 பேர் பலியாகினர், 80 பேர் காயமடைந்தனர். நடிகர் நாகார்ஜுனாவின் 100வது படத்தை தமிழ் இயக்குனர் ரா கார்த்திக் இயக்குகிறார். இப்படத்திற்கு லாட்டரி கிங் என தலைப்பு வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதில் நாகார்ஜுனாவின் மகன்களும் நடிகர்களுமான நாக சைத்தன்யா, அகில் இருவரும் சிறப்பு தோற்றத்தில் நடிக்க உள்ளனர். நடிகை பூஜா ஹெக்டே தற்போது ஜனநாயகன், காஞ்சனா 4 படங்களில் நடித்து வருகிறார். தெலுங்கில் சில ஆண்டுகளாக நடிக்காமல் இருந்த அவர் ரவி நெலக்குடிட்டி இயக்கத்தில் துல்கர் சல்மான் நடிக்கும் படத்தில் நாயகியாக நடிக்க சம்மதித்துள்ளார். இதற்காக அவர் 3 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி உள்ளாராம். லோகா சாப்டர் 1 படத்தில் சிறப்பாக நடித்த கல்யாணி பிரியதர்ஷனுக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். இது பற்றி கல்யாணி கூறுகையில், லோகா வெற்றியால் இந்திய அளவில் கவனம் பெற்றுவிட்டது மகிழ்ச்சி என்றாலும் வெற்றி புகழ்ச்சியை நான் தலையில் ஏற்றிக்கொள்ள மாட்டேன். தொடர்ந்து சினிமாவுக்காக கடினமாக உழைப்பை கொடுக்க தயாராக இருக்கிறேன். மாறுபட்ட கதாபாத்திரங்களில் நடிக்க ஆசை என்றார். நடிகர் விஜய் கரூரில் பிரச்சாரம் செய்தபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த நடிகை அம்பிகா, ஆறுதல் தெரிவிக்கவே கரூர் வந்தேன், யாரையும் குறை சொல்ல வரவில்லை. இனிமேல் இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. பெண்கள், குழந்தைகள் அரசியல் கூட்டங்களுக்கு செல்லக்கூடாது. நான் கரூர் வந்துள்ளது குறித்து என் மீது எந்த சாயமும் பூச வேண்டாம். நான் எந்த கட்சியை சார்ந்தும் வரவில்லை என பேசினார். இயக்குநர் ராஜமௌலி இயக்கவுள்ள புதிய படத்தில் நடிகர் மகேஷ் பாபு, பிரியங்கா சோப்ரா நடிக்கின்றனர். காசியை மையமாக கொண்ட கதையாக உருவாக உள்ள இப்படத்திற்கு வாரணாசி என்ற பெயரை தேர்வு செய்துள்ளார்களாம். நவம்பரில் அறிவிப்பு வெளியாகிறது. இப்படத்திற்காக 50 கோடி ரூபாய் செலவில் காசி நகர செட் ஒன்றையும் உருவாக்கி வருகின்றனர். கிஸ் படத்தை அடுத்து ஆண்ட்ரியாவுடன் மாஸ்க் படத்தில் நடித்துள்ளார் நடிகர் கபில். விரைவில் ரிலீஸ் ஆகிறது. இதனையடுத்து விஷ்ணு எடவன் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடித்து வருகிறார். இதில் கவினுக்கு ஜோடியாக நயன்தாரா நடித்துள்ளார். இப்படத்திற்கு ஹாய் என தலைப்பு வைத்துள்ளதாக ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருடன் அறிவித்துள்ளனர்.